சென்னை OMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் மாணவி ஒருவர் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நந்தனத்தில் இயங்கி வரும் இந்த கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆசிரியரை நீக்க வேண்டும் என்பது மாணவர்களின் கோரிக்கை. இதை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உண்ணாவிரதம் இருந்த வசந்தி என்ற மாணவி திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம்னா அடிப்படை தேவைக்காக ஈடுபட்டிருக்கோம். அந்த அடிப்படை தேவை எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. இது ஏற்கனவே கடந்த ஆண்டே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 4 டைம் போனோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. பிறகு பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக அங்கே ஒரு சில தொந்தரவுலாம் இருக்குது. ஜேம்ஸ் என்ற ஒரு ஆசிரியர் மாணவியிடம் செவிலியர் குச்சி போய் மொபைல் கொடுத்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த மாணவி கம்ப்ளைண்ட் லெட்டர் ரிட்டர்ன் லெட்டர் எழுதி கொடுக்கும்போது மட்டும் இது வரைக்கும் அந்த ஆசிரியர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் ஈடுபட்டிருக்கோம். இதனிடையே மாணவர்களின் போராட்டத்தால் வரும் 21ஆம் தேதி வரை கல்லூரிக்கு விடுமுறை விடப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது நான் இப்ப வந்ததுல இருந்து இப்ப பார்த்து இப்ப நாங்க இதை முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்ப ஒரு 8 மாசம் தான் ஆகுது. நான் அதை பார்த்து இப்ப முடிவு எடுத்திருக்கோம். இது நான் கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க போக மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. 21 வரைக்கும். அதனால மேனேஜ்மெண்ட் லீவ் விட்டாங்க.